ஏன்னா நான் ஒரு ஃபேமஸான ஆள் வெடிகுண்டு வச்சுருந்தான்னா ஆனால் வெடிகுண்டு சாக்கில் உட்காலமுங்க எல்லாத்தையும் அமுக்கிட்டேன். பட்டன் வாக்கில் வச்சுருந்தா ஆனால் எல்லாத்தையும் அமுக்குனே என்ன துலக்குன்றது உள்ளே வச்சுருந்தா ஐ லவ் யூ. உன் முகரைக்கு எனக்கு பிடிக்கல. அஜித் சார் வாடா வாடா தங்க கலை அத்தாச்சி எப்படி சோடி பொருத்தம் சூப்பர். ஏன்னா இது உன் புருஷனுக்கு தெரியுமா தான் என்னை கட்டி பிடிக்கிறது. காலையில அருவாத்திக்கிட்டு வர போறாங்க நீ ஏன் விர வெட்ட போறானா? இது புருஷன் இப்போ நல்லா இருக்கானா புருஷன்? உன் புருஷனை வேமா வெளிநாட்டு அனுப்பு. நான் உள்நாட்டில் உனக்கு சர்பத்து கடை போட்டு தரேன். எலும்பு சம்பளத்தை புரிஞ்சுக்கிட்டே கடை. ஆனால் வயிற்று பொழப்புக்காக பாவம் ஏதோ ஆண்களை சிரிக்க வைப்பதற்காக அடங்காத்தனமாக தெரிகிறாள் இவள். கலைமணி யார் அடங்காத்தனமா தெரியுது? பேரு கலைமணி. இவளுக்கும் கலைமணி வச்சிருக்காங்க. அவங்க பேரு பேரு பெரியக்கானே. கலைமணியில கேளுங்க தெரியுது. ஓஹோ பெரியக்கான்ற பேரை மாற்றி வச்சிருக்காங்க. நல்ல வேலை சைகிலான்னு வைக்காம போனேன். சைகிலாம வச்சிருந்தா ரயில் பேர் இதுதாங்க. அவன் சொல்கிறேன் நீங்கள் வேற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்து பேச நான் அரைஞ்சு விடுறேன் ஜடக்குன்னு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்கு? இதேன் ஜடக்குன்னு இது பண்ணுவேன். என்னண்ணே எங்கள் அண்ணன் தம்பிக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியடி. என் கூறுகட்ட கொங்காப்பைய மகளே. யோ ஏன்னா இப்படி உடம்பு தான் குனியை வச்சுட்டு அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எந்த உடம்பு? ஆனால் நீ தண்ணியை போட்டு வரும்போது ஏதாவது டென்ஷன் ஆனா சத்து சத்துன்னு அடிக்கிறது. தம்பி நீ அந்த ஆங்கிலே இருக்காது தம்பி. அது பாவம். இதெல்லாம் 2 ஏந்து இருந்தால் செத்து போவா. ஆமாம் நமக்கே கொண்டுவானா நீ கூற காரன்லாம் லேசாக பிடிண்டுவேன் போட்டது. அப்புறம் புத்தர் கட்டு பாண்டி. அறிவு அறிவு எவ்வளவு அறிவா பேசுறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கட்டி பிடிச்சது இல்லாம எவ்வளவு தூரம் பேசியிருக்கீங்க. வீட்டு படத்தை கவனிக்கணும். வீட்டு படம் சொல்லுங்க மேடம். வீட்டு பாடம் எழுதி கொடுத்தா நான் என்ன பேசுறேன்னு தெரியாதனாலதான் போட்டு கூட்டம். ஏன்னா அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. நம்ம ஆயுசுக்குள்ளவே ஒரு நாள் நல்லா நடிச்சிட மாட்டானா? அது சென்மத்தை நடக்காது. ஏன் எங்கள் ஆண்கள் பூரா எப்ப பார்த்தாலும் கைலியோட திடுறான். ஏன் கைலியோட தெரியுறீங்க? ஏன் தெரியுறீங்க? அதுதான் கலட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கலட்டிட்டு நாங்க கண்டது திரும்ப ஆயிருக்கணும். சீன்னு சொல்லாத. அந்த ஆயிருக்கிற ஆளுதான் உனக்கு பேய் இருக்கேன். நீ வாடா என் தங்கா. உன்னை வையவே எனக்கு மனசு வரல. கேபிள் கனெக்ஷன் கொடுக்க பாக்கு மானம் கட்டு போயிருவோம். மரியாதை இல்ல. ஆளை சைசை பாரு. என்ன எம்கார் நான் அவ்வளவு பயமா? என்ன அண்ணன் கேபிள் கனெக்ஷன் கொண்டு போய் கொடுத்தாலும் அண்ணனுக்கு வந்து கரண்ட் போட்டு கட்டலின்னு பிளக்க பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பீஸ் பண்ண பல்பெல்லாம் எனக்கு தேவைப்படாது. நான் சும்மா விளையாடுவேத்தா. அப்படி ஒவ்வொரு டான்ஸையும் நான் வந்து விரும்பி இருந்தா நேரம் களிச்சேரி வயக்காட்டில் கெடா மத்திருப்பேன். சாணி 200 ரூபாய்ன்னு கேரளாவில் வச்சிருப்பேன். எனக்கு எல்லாமே அக்கா தங்கச்சி தான். சும்மா அண்ணே அண்ணனா நீ அக்கா தங்கச்சி சொன்னியா? இல்ல எதுக்குடா இப்ப வாட்ச அண்ணன்னு சொன்னா தானடா எவனுக்கு சந்தே வராது. அப்படி சொல்லுங்கண்ணே. ஆனா சொன்னாலும் சொல்லட்டேன் நான் அண்ணன் தான். அண்ணன் தான். ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும் உறவுகளை. ஆம்பளை நடிச்சிட்டு பேர் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொம்பளை நடிச்சிட்டு இதில் வர்ற காசை வாங்கிட்டு போய் பிள்ளை குட்டியை காப்பாற்றுவார். நீதான் பெரிய ஆளாத்தா. வாழ்த்துக்கள். ஆனால் நான் வந்து எப்பயுமே இறக்கப்படுவேன். அக்கா தங்கச்சியாக விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். மை ஸ்டூடெண்ட் அப்படி கிடையாது. மை ஸ்டூடெண்ட் 2 நபரும் காக்காலை புலிகாலை. பாடம் யாரு? பாடம் நான் தான் கொடுத்தேன். அப்போ நீங்கள் சொல்லி நான் கொடுத்தது நாடக பாடம். அவங்க படித்தது உன்னுடைய காடம் காடம். நான் பார்த்தா பைத்தியக்காரி உன் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. நான் பார்த்தா எம்கேஆர் நான் பைத்தியக்காரி. என்ன கெட்டப்பனே தெரியல. அவ பாரு முண்டை, இது பாரு, இந்த மாதிரி குண்டிய பாரு எத்த தண்டின்னு. தம்பி ஒரு குசை போட்டு விடுற அந்த டான்ஸ் ஆகட்டும். இங்க கவனிக்கணும்.
நீரோட்டம் பாக்குறாங்க. இல்ல நீரோட்டம் இல்ல. நீரோட்டம் பாக்குற உன் கையோட்டத்தை பார்த்தேன் முண்டை கணேஷ் போல போட்டு நரம்பு தலை நீரோட்டம் நோத்தா விட்டு நீரோட்டம். டேய் இது என்னடா பிள்ளையாரா என்னடா அது யாரா செய்வன் வைக்கிறவனா எந்த ஊரோட சாமி யாரவன் எலும்புச்சம்பளத்தை வாயில வச்சா தம்பி ஏண்டா நான் ஒரு லெமன் ஜூஸுக்கு வச்சிருந்தது வாயில கவிட்டு வந்திருக்கேன். ஏய் வாடிங்க நீ இதை வை பெருசா தெரியுதான்னு பார்ப்பான். இல்ல உன் வாழ்க்கையில பெருசா தெரியுதான்னு பார்ப்போம். யோ என்ன தேவை வச்சு பெருசா எலும்பு சம்பளத்தை வச்சு உனக்கு காலி பண்ணி பாருங்க இப்போ உங்க அடுத்த அறை உங்களை தாப்பு. ஏய் உண்மையிலே தூக்குது. உலகத்திலே அதுக்கு சாம்பிராணி ஓட்டேன் ஒரு ஆள் நீதான். ஏப்பா ரொம்ப நாளா பூசணம் புத்து கிடக்கா இங்கே போய் இல்லை ஏதாவது ஒரு கெட்டப்பு என்ன உடச்சுன்னே என்ன கொண்டு வந்திருக்கிய அங்க தூக்கல அங்க நீரோட்டம் இல்லை எங்கிட்ட திருப்புங்க. தூக்குது. அங்க மினரல் வாட்டர் அங்க உப்பு தண்ணி. சரி நீங்க வந்து தண்ணி கண்டுபிடிக்கிறத ஒத்துக்கிறேன். இவர் யாருங்க? அவனுக்கு பிஏடா. யாருக்கு? அவனுக்கு பிஎல்ரியா முத பேண்ட பிய கழுவு. டக்குன்னு உடிப்பேன் சாமியாடி டக்குன்னு அடப்பேன் உன்னை தாண்டி என்ன பண்றீங்க? தொக்க எடுக்க பார்த்தேன் எலும்பு சிக்கிது. அந்த சின்ன சின்ன சிசாவிலே சேர்த்து வச்சேன் சினிமா போட்டு. சின்ன சிசாவிலே சேர்த்து வச்சேன் சினிமா போட்டு. சின்ன பையன் பேக் ஷாட் அடிச்சிட்டேன் நானுக்குச்சா. தம்பி நீங்க என்ன தம்பி கயிறு இருக்கிறீங்களா? ஒரு பாட்டு பாடுங்களே அண்ணே. ஆடி பொட்ட புள்ள வெளியே தண்ணி கொண்டு போறியாடா? இது கூப்பிடக்குள்ள அம்மா விளக்க மாத்திர வந்துடும். நான் பாடுறேன் உனக்கு. ஆடி பிள்ளை வட்ட பிள்ளை வெளிய வாங்குங்கோ சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எங்க போச்சுங்கோ. அழகரு வாடா அழகரு அங்க ஒரு அழகரு இங்க ஒரு அழகரு அவ்வளோ அழகரு ஒரு அழகரு கொண்டாண்ட அழகரு போதும்டா அழகரு இன்னும் 30 சொல்லடா அழகரு. என்ன எதுக்கு அடிச்சாமே? ஆனா கொஞ்ச நேரத்துல உன் கப்புலைக்கு ஓசை மாட தெரிஞ்சானே. சொல்லி வச்சுக்காங்க மொளகா குஞ்சுதேன் கொஞ்ச நாள் வேலை செய்யும். பிடிக்காத அதுக்கு மட்டும் 12 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏய் இங்க வா. ஆனா நீ நல்லாத்தான் இருக்க உண்மையிலே. ஆளு சின்ன பயலா இருக்கேன் போட்டு ஒரு அடி அடிக்கலாம்ட்டு கம்பெனி கொடுக்குறியா? பார்த்தா பின்னாடி அறுவலை எடுத்து 2 கீத்தை வெட்டி புரியாப்பா. அதுக்கு எதுக்கு அறுவா? டேய் உனக்கு அம்மா வேணும். பெரிய சக்காலஜி முண்டியா இருப்போல. டேய் கொட்டறன தொண்டை உனக்கு அம்மா. அம்மா பாசிக்குமா? ஆனா இவனா உனக்கு மயனா இருந்தா உடம்புல இருக்க உறுப்பை பூரா உறிஞ்சே எடுத்துருவேன். இத தாண்டி புள்ளன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? பாலை குடிச்சிட்டு ரத்தத்தை உறிஞ்சிடுவேன். நீ நட உனமா இப்படிதான் அப்ப நடக்கணும். மாங்குயிலே பூங்குயிலே சேர்த்து உன்ன மாலையிடும் தேடி
அவங்க 2 பேரும் நாடகத்துக்கு வேணாம், அவங்க ஓரின சீர்கலை ஈடுபடுறாங்க. அக்கா அது லேசா பிடிச்சி விடு, பிரிச்சு விடுன்ட்டேன். யோ பிடிச்சி விட்டா தாங்க வாங்கிங்களா 2 பேரும்? உனக்கு யார் அந்த படம் ஏற்றி விட்டுவேன்? ஏய் ஏய் எவன் பார்த்தவள இது? ஏய் லூசு, செய்யக்கூடாது. தப்பு. அங்கேயிருந்து செஞ்சிட்டியே என்ன பண்ணோம்? என்ன போடுங்க வலிக்கலனா என்னமோ மாட்டு ஆஸ்பத்திரி ஊசி ஓட்ட மாதிரி கொண்டுட்டானடா, என்ன பண்ணா? நல்லதான் பண்ணியிருக்கான். 20 வருஷமா வெளியே இருக்கல சிரமமா இருந்துச்சு, ஊசியை வச்சு அடப்படுத்து விட்டான். ஆமாண்ணா. நாளைக்கு ரெட்ட புள்ள காலப்படாதீங்க. தம்பி 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 ரொம்ப ஆக்சிடென்ட் பண்ணாதீங்க. நீங்களே ஒன்றுக்கு இருக்க டெய்லி லைட் அடித்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ நீர் வடியுது அவ்வளோதான். அந்த லைட்டை நீங்க இருக்க கூடாதா? அந்த லைட்டில் பேட்டரி இல்லைப்பா. பேட்டரி நான் போட்டு விடுறேன். ஏய் அது பேட்டரி கிடையாது, ரிமோட்டு. ரிமோட்ல படம் மாத்தலாம். இல்லை இவனுக்கு இதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது, லூசு ஆயிடா. சரி ஆயிடும். எனக்கே லூஸ் ஆக்கி விட்டானே இவன். பார்த்தா பாகட்டுதடி குட்டி, வருஷம் போட சொல்லுதடி குட்டி, வருஷம் போட சொல்லுதடி. என்ன மண்டே மண்டே பிடிக்கிற? என்ன அது அப்படி இருந்தா இப்படி? சரி அவர் மண்டையை பிடிக்கிற, நீ என்ன பண்ண போற? நான் எதையும் பிடிக்க மாட்டேன். சாலையில 2 மரம், சர்க்காரு வச்ச மரம், சர்க்காரு வச்ச மரம், 2 மரம் சர்க்காரு வச்ச மரம். என்னண்ணா நல்லா வச்சா? என்னை வாயை பிடிச்சி அவன் மடுவில் வைக்கிறான். நான் விருன்னு உறிஞ்சு பார்க்குறேன், பாலே வர மாட்டேங்குது. செய்யக்கூடாது செய்யக்கூடாது. பால் வரணும் வச்சேன், பால் வரல. ரத்தம் வந்துச்சா? இல்லை ஏற்கனவே உன்னை சட்டை இல்லாமல் கூட்டிகிட்டு வந்ததேன். ஒரு 4 யூடியூப் சேனலுக்கு செக்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க யூடியூப் சேனலை விட்டு விட்டு மாடு தமிழில் முருங்கல்லோடு ஏற்றிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதை நம்பித்தான் இருக்காங்க. நோ மடுவு. அதுக்குதான் பனியன் போட்டிருக்கேன். நீ கலட்டினீன்னா கலைமணி பிச்சை எடுக்கணும். பார்த்துருக்கியா? நான் ஏன் பிச்சை? அம்மா ஏலே எங்கள் அம்மா சிங்கம் அடுத்து ஒரு ஆட்டம், ரோலிங் ஆட்டம். கச்சா 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 கச்சா. பின்னாடி திரும்புங்க. என்ன வாத்தியாரு? சத்தியமா கொட்டை 2 தொண்டை வழியா வரப்போகுது உனக்கு. என்னப்பா வர மாட்டேங்கிறாங்க. நானும் எத்தனை நாளே போட்டி போட்டி வைக்கிறது. ஆயில் முறுக்கு முதற்கொண்டு அப்படித்தான். அப்படியா? அப்ப என்னைக்கு எப்போது? உனக்கு வேற படம் ஏற்றி விடுறேன். சரி போய் இந்த மேகியை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போங்க. நல்லா இருக்கும்ல? போடா. ஆனால் அவன் போட்டிருக்க பேண்ட்டை பாருங்கய்யா. வாடா கல்யாண டவுசரு. இப்பயே இந்த அளவுக்கு இந்த மீன் பெருத்துருக்குன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மீன் கிலோ 600 ரூபாய்க்கு போகும். போங்க. 100 ரூபா சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். இஞ்சிரங்க 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 இஞ்சிரங்க. இங்க வாங்கக்கா. அப்படி நில்லுங்க. ஐயோ முத்தாலம்மன் கரகம் வரப்போகுது. சாமி அழைக்க போகிறாங்க. பக்தி நாடகம். இந்த கிராம கமிட்டிக்காகத்தான் இவ்வளோ நேரம் நான் இழுத்துக்கிட்டே இருந்தேன். இதுக்கு மேலே இழுத்தேன்னா அப்புறம் கதையே போயிடும் அந்த நாடகத்தில். ஏன்னா அதுக்கு இந்த நேரமே பத்தாது. உங்கள் அன்புக்காகத்தான் நின்றேன். ரொம்ப நன்றி உறவுகள். நேரம் பத்தாது. ஏன்னா கதம்ப நாடகம்னா உங்களை முழுமையாக என்னால் திருப்திப்படுத்த முடியும்.
அது 3 மணி வரைக்கும் வருவேன், கோடாங்கெல்லாம் வாசிப்பேன், உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். இது கதை நாடகம், கோச்சிக்கிறாதீங்க. ஒக்கா மக்கா எங்கள் அண்ணனை பாரு, என் தங்கம் பெரியப்பா மைனே மணி 100 தானே ஆகுது, இன்னும் இருவான். அப்போ நடிகர் ஊரா என் சங்கத்தை போக சொல்லுவோமா? ஏன்னா முத்தாளம்ம நாடகம் கலை உண்மைதானங்களே. கண்டிப்பா கண்டிப்பா மற்ற நாடகத்தை காட்டில முத்தாளம்ம நாடகம் கதை பெருசு. அது கமிட்டிக்காக தான் நின்றேன். ஆமாம், அவங்க சொன்ன வார்த்தைக்காக எங்கள் வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பிகளுக்காக நின்றேன். ரொம்ப நன்றி அண்ணே. கதை இருந்து பார்க்கணும். இந்த சாமி அழப்பா கொஞ்ச நேரம் இருங்க. அது அவங்க பாடுவாங்க, நான் என்னுடைய ஆள் இருந்தது. நீ வாடா. அவன் உன்னை ஒரு வழி ஆக்க போறேன், உன் பாவாடைய கலட்ட முடிவு பண்ணிட்டேன். டேய் அமுல் முண்டை, சுமாரா அவர் செய்கிற நேரம். கலைமணி, உனக்கு நான் காலிங் பெல்லா இருக்கணும். அதான் நான் அமுக்குவேன். நான் கிரின்னு சத்தம் கேட்பேன். நான் கரண்ட் கட் ஆயிருவேன். கரண்ட் கட்டானேன்னா நான் கதவை தட்டிடுவேன். நான் சென்றாட பாட்டு வேலையை பார்ப்பேன். சென்ட்ரைட்டை பார்த்து வேலை பார்த்தீங்கன்னா டீசலில் ஒன்றுக்கு இருந்து விட்டுருவேன். ஏல இருங்கடா. நான் உன் மூக்குல உள்ள மூக்குத்தியா இருக்கணும். நான் உன் மூக்குல உள்ள அந்த சில்லு மூக்கா இருக்கணும். அந்த மூக்குக்குள்ள இருக்க பியா நான் இருக்கணும். ஆனால் எந்தெந்தண்டி மூக்கு விட்டு அடைச்சி மூச்சு விடாமல் செத்தே போவேன். நீ எனக்காக மாசமா இருக்கணும். அந்த மாசமாகிறதுக்கு காரணம் நானாத்தே இருக்கணும். அந்த பிள்ளையா நான் இருக்கணும். நான் அதோட கலைக்க சொல்லிடுவேன் வேணாம்ட்டு. நீ திண்டே என் குடியை கெடுத்துருவேன். நீ உட்கார்ற பாத்ரூம்பா நான் இருக்கணும். அந்த பாத்ரூம்ல உட்காந்து நீ பேழ்ற பியா நான் உங்களுக்கு குண்டி அழி விடணும். அப்படி கழுவும் போது தட்டுப்பட முடியாண்டா. ஏண்டா கப்பலிங்க சார், இங்கிட்டு வாடா கல்யாணம். இதெல்லாம் யாரா எனக்கு சொல்லி கொடுத்தா? பின்றான்டா காமெடி. வா, உன் தொப்புலா நான் இருக்கணும். அதுல இருக்க ஒட்டோ கூலியா நான் இருக்கணும். அதை தூக்கக்கூடாது, சேனலில் போயிடும். தம்பி மேலாங்கில் கீழாங்கில் எதையும் தரக்கூடாது, கடைசி வரைக்கும் ஓத வந்த ஆள் மாதிரியே இருக்கணும். நான் உன் கையா இருக்கணும். அந்த கையில நான் கம்பு கூட்டு மசுரா இருக்கணும். நான் சென்ட் அடிச்சுட்ருவேன் வீசாம இருக்கிறதுக்கு. எந்த ஊரில் கம்புக்கூட்டில் சென்றடிச்சாங்க? அப்பனா தான்டா மனக்கு கையை தூக்குனா இல்லைன்னா வீச முடியும். அதுக்கு மட்டும் யூரியாவை போட்டு விடு. சாவட்டும் கண்டாவளி இருந்தேன். ஏய், குழந்தையும் தெய்வம் ஒன்றும். குழந்தை பேசுவதனால தான் தாய் தகப்பன் அத்தனை பேருமே எத்தனை வார்த்தை பேசினாலும் சிரித்து கொண்டே ரசித்து கொண்டிருப்பார். பேசத்தான் பிள்ளையை தவிர குழந்தையில் பேசலாம். இப்போ நீ பேசக்கூடாது, உன்னை அரைஞ்சே விடுவேன். நீ குழந்தை கிடையாது, விட்டா குழந்தை கொடுக்கக்கூடிய கருவி அமைப்பு நீ. அக்கா கிட்ட வராதீங்கக்கா, வேணா. அவங்க புருஷனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் உன் வீட்டில் இருக்க மிக்சியா நான் இருக்கேன். அதுல நான் கரண்ட் கொடுக்கணும், சொல்லுன்னு எடுக்கணும். அதுல நான் சுச்சியா இருக்கணும். மிக்சி அரைச்சா தானடா. இப்போ நீங்கள் சொல்லவே முடியாது. நீ வாயை புழக்கணும். நான் வாயில வைப்பேன். சீனி மிட்டாய் தம்பி தம்பி அதில் கொடுக்கக்கூடாது. வேற மாதிரி கேக்குதுடா, தப்பா? பச்சுன்னு கொடுக்கணும் சொல்லணும். பச்சை பச்சு சொல்லணும். அதில் கொடுத்தீன்னு வைவேன் வீசும். ஐயோ முடியலைன்னு சொல்லுது பங்காளி. அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 3 மாதத்தை நீ கோமால கிடப்ப. வயசுக்கு என்ன சொல்ற? உரிச்சு புரியாம போறான். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. கொடுக்கூட மன்னிப்பு கேளு. அந்த மன்னிப்பு கூட அதில் தாண்டா கேட்குறேன். இல்லை அவட்ட தாண்டா கேட்குறேன்ட்டேன். அடுத்த வட்டம் வரும்போதெல்லாம் பாவாடையில் வெல்டிங் வச்சு வா. அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை எப்படி தான் உறிஞ்சி விட்டுட்டேன். அப்புறம் கூட்டம் வண்டி எடுத்து லாரி எடுத்து ட்ரெயின்லேருந்து ஆள் வந்துட்டாங்க. கூட்டமே வரும், நீ மட்டும் அப்படி கலட்டு போன கூட்டம் பூரா வந்துடும். இந்த மேடையெல்லாம் இருக்காது, சாச்சி விட்டு உடனே அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐ ஐ லவ் யூ. ஏன்னா ஆள்
ஆளுக்கு முட்டை என்ன ஏலமா எடுக்கிறேன்? அடிச்ச முண்டாட்டிட்டு ஆளுக்கு முட்டை சாப்பிடுவோம்டா. நீ மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிற? தம்பி நான் இல்லை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்ப்பான். ஒரு வேளை கற்பனை இவர் உன் புருஷனாக இருந்தால் நினச்சிப்பாரு. எதுவுமே பண்ண மாட்டேன். பிடிக்கணும். இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்துடுவேன். நீ கட்டிலில் மேலே படுத்திருப்ப. இவனால் ஏற முடியாது. எக்கி பார்த்துட்டு வீட்டுக்கு அப்படி இருந்து சேர் போட்டு ஏறுனா கட்டிலே உடஞ்சு போயிடும். தம்பி அதுக்கு நீங்கள் தனியாக செவுத்துல அடிச்சுக்கணுமா? இல்லை செவத்தில் வந்தால் டேய் ஆ. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தெடிக்கிட்ட பாடதையா இந்த மனசு. இந்த கிளம்பிச்சு எல்லாரும் இருக்கணும் ப்ரோ. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் அல்ல, ஆளுங்க அறவும் அல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதல்லே. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தேடிக்கட்டும் பாடதையா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே வசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே வசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதோ சொல்ல மறந்து டூலர்ல வந்த அண்ணன் தம்பியில பார்த்து மெதுவா போகணுமே. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதையா எம்கேஆர் மனசு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. ஐஸ்வர்யம் டெக்கரேஷன் பெருமாள் கோயில்பட்டி உரிமையாளர் செல்வராஜ் அண்ணன் சார்பாக 501. மட்டப்பாறை